மாயா சீனு சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தனாவுக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. ரகுராம் இந்த மாதிரிக்கு மாயாவை தான் பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டார் அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே தனா சொல்கிறாங்க, இதுக்கு மேலேயே நம்ம உண்மையை மறைக்க வேண்டாங்க, நான் போய் அப்பா கிட்ட எல்லா உண்மையும் நான் சொல்லிடுறது அப்படின்னு கதிர்கிட்ட சொல்லும் போது, அப்போ கதிர் தடுக்கிறாங்க. இல்லை தனா, நீ போக வேண்டாம், மாமாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சாக்கி அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு உனக்கு தெரியுங்களா, அதனால நீ உண்மையை சொல்ல வேண்டாம். அப்படியே இருந்தாலும் மாயா நம்மளை வர சொல்லியிருப்பாளா, ஆனால் மாயா தான் வர வேண்டாம்னு சொல்லிட்டாளா, அதனால நான் சொல்கிறத கேள்வி, நீ போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. அப்போ தனா சொல்றாங்க, என்ன கதிர் இந்த மாதிரிக்கு நீ பேசிட்டு இருக்கிற, நம்ம சுயநலத்துக்காக நம்ம வாழ்க்கைக்காக மாயா இந்த மாதிரிக்கு ஒரு பிரச்சனையில இப்ப மாட்டிக்கிட்டா, அவளை எப்படியாவது நம்ம காப்பாற்ற வேண்டாமா, அது மட்டும் இல்லாம அப்பாவுக்கு மாயா பத்தின உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா மாயாவை ஏத்துப்பாரு அப்படின்னு சொல்லும் போது, சரிதான் தானா, நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான், ஆனா அதுக்கு பிறகு உன்னோட நிலைமையை நினைச்சு பார்த்தியா, அதே மாதிரிக்கு மாமாவோட நிலைமையை நினைச்சு பார்த்தியா, மாமாவுக்கு உன்னை பத்தின எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சுன்னா அவரால் தாங்கிக்க முடியுமா, ஏற்கனவே அவர் உடம்பு சரியில்லாதவர், அப்படி இருக்கும்போது உன்னை பற்றின எல்லா உண்மையும் மாமாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவர் உயிரோடு இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லவும், அப்போ தானா சொல்கிறாங்க, அதுக்காக தான் நம்மளும் இதனால அந்த உண்மையை மறைச்சி வச்சுருந்தோம், ஆனால் இதுக்கு மேலேயும் அப்பாவுக்கு தெரியலன்னா அதுக்கப்புறமா அது பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிடும், அது மட்டும் இல்லாமல் என்னால் யாருமே பாதிக்கக்கூடாது, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாதபடி நான் புரிய வைக்கிறேன், நான் புரிய வச்சோம்னா கண்டிப்பாக அப்பா புரிஞ்சுக்கிட்டு மாயாவை ஏற்றுப்பாரு அப்படின்னு சொல்லும் போது, அப்போ கதிர் சொல்கிறாங்க, இல்லை தானா, நீ என்ன சொன்னாலும் சரி தான், என்னால் ஏற்றுக்க முடியாது, நீ இப்படி உண்மையை சொல்ல போய் கண்டிப்பாக அதாவது மாமாவோட உயிருக்கே ஆபத்தாக முடியும், அப்படி மட்டும் இல்லைன்னா மாயாவும் அத்தையும் என்னைக்கே மாமா கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்லியிருப்பாங்களா, எதுக்காக மாமா கிட்ட இந்த உண்மையை சொல்லாமல் மறைச்சோம், அவர் நல்லா இருக்கணும்னு சொல்லி தானே, அதனால் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் தனாவை தடுக்கிறாங்க. அப்போ தனா சொல்லியிருந்தாங்க, இல்ல கதிர் என்ன மன்னிச்சிரு, இதுக்கு பிறகு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா மாயாவும் ஒரு நிலைமையில இருக்கிறா, அவளை நான் காப்பாத்தியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே அவங்க பாட்டுக்கு ஆட்டோல கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க. கதிருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப கதிர் பார்த்தோம்னா மாயாவுக்கு ஃபோன் பண்றாங்க. அப்ப மாயாவோட ஃபோன் எடுக்காத மாதிரி இருக்குது. இதனால கதிர் பார்த்தோம்னா அவங்க எப்படியாவது தனாவை தடுத்து தீர்றதுன்னு சொல்லிட்டு அவங்க பைக்ல பின்னாடி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்க பார்த்தோம்னா ஜானகியும் மாயாவை தான் காட்டுறாங்க. அவங்க ரொம்பவே பதட்டத்தோட இருக்கும்போது அப்ப கதிர் மாயாவுக்கு ஃபோன் பண்ணவும் மாயா ஃபோன் எடுத்துருந்தாங்க. சொல்லு கதிர் அப்படிங்கும்போது உடனே பார்த்தோம்னா கதிர் இங்கே நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தானா கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போகிறதான்ட்டு அவள் கிளம்பி வந்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே மாயாவும் ஜானகியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்றீர் அப்படிங்கும்போது, ஆமாம் நான் தனாவை எவ்வளோ தடுத்து நிறுத்தினேன், ஆனால் அவள் மாமா கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போகிறதான்ட்டு அவள் கிளம்பி வந்துட்டா, என்னால் தடுக்க முடியல அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்லவும், நான் பார்த்துக்கிடுது அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயாவும் ஜானகியும் வாசலில் நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்போ மாயா ஜானகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, தானா பெரியப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்றதுக்காக வந்துட்டு இருக்கிறா, அவ கண்டிப்பா பெரியப்பா கிட்ட எந்த உண்மையும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆமா மாயா, நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான், ஆனா இதுக்காக உன்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுதுல அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாருங்க பெரியம்மா, என்னை பத்தி ஒண்ணு நீங்க கவலைப்பட வேண்டாம், ஆனா தனாவை பத்தின எந்த உண்மையுமே பெரியப்பாவுக்கும் மற்றவங்களுக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, அதுக்காக தானே இந்த ரகசியத்தை நம்ம இத்தனை நாள் நம்ம கட்டி காப்பாத்திட்டு இருக்கிறோம், ஆனா அவ என்ன காப்பாத்துறன்னு சொல்லிக்கிட்டு அவ இந்த வாழ்க்கையை நாசம் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கிறா, அது நடந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி மாயா தனாவை தடுக்கிறதுக்காக வாசல நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்ப தனா ஆட்டோல இறங்கவும், உடனே தனா அப்பா அப்பான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே வரவும், அப்ப பார்த்தோம்னா ஜானகியும் அவங்க மாயா தடுக்கிறாங்க. மாயா சொல்றாங்க, என்ன தானா நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற, எல்லாத்தையும் கதிர்ப்ப தான் ஃபோன் பண்ணி சொன்னா, நீ எதுக்காக அங்க வந்த அப்படிங்கும் போது உடனே தனா சத்தம் போட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன மாயா நினைச்சுக்கிட்டு இருக்கிற, உன்னுடைய வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன், அப்பா கிட்ட இன்னைக்கு எல்லா உண்மையும் நான் சொல்லிட வேண்டியதுதான், என்னால நீங்க எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க, எதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை, அந்த தினசரி குற்ற உணர்ச்சியிலேன்னு ஒவ்வொரு நாளும் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், அது எல்லாத்துக்கும் இன்னைக்கு முடிவு கட்டிருன்னு சொல்லி தான் நான் அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல வந்திருக்கிறேன் அப்படிங்கவும், அப்ப பார்த்தோம்னா ரகுராம் தனாவோட குரல் சத்தம் கேட்டு அவங்க பாக்குற மாதிரி இருக்குது. அப்பா ஐயோ பெரியப்பா தான் வராரு பொழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாயா பார்த்தோம்னா தனாவை இழுத்துட்டு போயிருந்தாங்க. அப்ப ஜானகி மட்டும் தான் வாசல் நின்றுட்டு இருக்கவும், அப்ப ரகுராம் வாசலே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஜானகி என்ன ஆச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்ல தனாவோட குரல் மாதிரி கேட்டுதான் அதான் வந்த அப்படின்னு சொல்லும் போது, இல்லையே தனாலாம் வரலையே அப்படின்னு ஜானகி போய் சொல்லியிருந்தாங்க.
அப்போ மாயா வந்து தனாவை தள்ளி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. என்ன தனா நீ முடிவெடுத்த, இப்போ வந்து பெரியப்பாக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும்னு நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? இதுக்காகவா நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் அப்படிங்கும்போது நீ ஒழுங்காக வீட்டுக்கு கிளம்பி போ அப்படிங்கவும், இல்லை நான் வீட்டுக்கு போக மாட்டேன், அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி உன்னை பற்றின எல்லாத்தையும் அப்பாவுக்கு நான் தெரியப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாயா வந்து சொல்லியிருந்தாங்க, இல்லை தனா நீ அப்படி மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு நானே எங்கேயாவது போயிருவேன் அப்படிங்கிறாங்க. இதுக்கிட்டதுமே தனா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மாயா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமா தானா நீ மட்டும் பெரியப்பா கிட்ட இந்த உண்மையை சொல்றதுக்காக போனேன்னா கண்டிப்பா அந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன். ஆனா நீ சொல்லாம இருந்தேன்னா இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கணும்னு எனக்கு தெரியும், இந்த பிரச்சனை நானே பார்த்துக்குவேன். ஆனா நீ உண்மையை சொல்லிட்டேன்னா இந்த வீட்டை விட்டு இல்லை நான் எங்க போறேன்னு எனக்கே தெரியாது, யாருக்குமே தெரியாம நான் எங்கேயாவது போயிடும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே தனா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மாயா இப்படி உண்மையை சொல்ல விடாம தடுத்து நிறுத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அங்கே ஜானகியும் வந்துருந்தாங்க. ஜானகிட்ட வந்து அவங்க தனா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அம்மா என்னை சொல்ல விடாமல் இந்த மாயா தடுக்கிறாம்மா அப்படிங்கும்போது அப்போ வந்து ஜானகி சொல்கிறாங்க, ஆமாம் தானா இப்போ 2 பொண்ணுங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பொண்ணு வாழ்க்கை தான் வந்து இப்போ நல்லாயிருக்கும், இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து இந்த மாதிரிக்கு கேள்விக்குரிய ஆகும்னு சொல்லி நினைக்கும் போது இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை எந்த தாய்க்குமே வரக்கூடாது. ஆனால் எனக்கு அந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை வந்துருக்குது, இந்த பொண்ணை வந்து வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை பணம் வைக்கிற மாதிரிக்கு இருக்குது, நான் என்ன பண்ணுறதுக்கு, இந்த உண்மையை வந்து அவர்கிட்ட சொல்லலான்னு பார்த்தாக்கி அவருடைய நிலைமை நம்மளுக்கு தெரியும், கண்டிப்பாக அந்த உண்மை தெரிஞ்சுன்னா அவர் உயிரோடே இருக்க மாட்டார் தானா அப்படின்னு ஜானகியும் அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரிக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம்.